ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சில் டே 5. இன்றைக்கி பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் தாங்க கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து நான் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ எப்பயும் பண்ணுற ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். ஸோ ரைஸ் ஃபஸ்ட்டே வச்சாச்சு இன்ஸ்டன்ட் பாட்டில். அதுக்கப்புறம் எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிக்கோங்க. அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதும் கார்லிக் போட்டு கேரட் பீன்ஸ்லாம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்த ரைஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் அமினோஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக அந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதே எனக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸாக நான் பண்ணிக்கிட்டேன். மஷ்ரூம், கேரட், பீன்ஸ் எல்லாம் சாட் பண்ணிவிட்டு மில்லட் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் டோஃபு கேப்சிகம் ஸ்டிர் ஃப்ரை மாதிரியும் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ என்னோட லஞ்சுக்கு நான் டோஃபு கேப்சிகம் ஸ்டிர் ஃப்ரை, கர்ட் அண்ட் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், பசங்களுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ஸ்நாக் வந்து ஆரஞ்சும் ஆப்பிளும் வச்சு கொடுத்தாச்சுங்க. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெட் ரைஸ், இட்லி, பீனட் சட்னி, கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அது முடிச்சுட்டு யோகா பண்ணேன். யோகாவை ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வாக்கிங் போகல, அதுக்கு பதிலாக நான் லான் மூவ் பண்ணேன். ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி தான் அது எக்ஸசைஸு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் காட்டேஜ் சீஸ் வித் கிரேப்ஸ் தாங்க சாப்பிட்டேன். ஸோ என்னோடய 3 ஃப்ரூட்ஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சது. கிவி, ஸ்ட்ராபெரி அண்ட் கிரேப்ஸு. ஸோ அதுவே ரொம்ப ஹெவி காட்டேஜ் சீஸு. ஸோ ஃபுல் ப்ரோட்டீன். ஸோ எனக்கு டின்னருக்கு பெருசாக நான் சாப்பிடல. அதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் கொம்பூச்சா குடிச்சாச்சு. பசங்களுக்கு ரெட் ரைஸ், தோசை, அதுக்கப்புறம் பீனட் சட்னி, அப்புறம் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் பிளாக் ஐ மசாலா தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய சேலஞ்ச் நான் சூப்பராக முடிச்சிட்டேன். எல்லா சேலஞ்ச் ஹேபிட்ஸும் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.